ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னமோ எவ்வளவு நேரம் வேணும்? உனக்கிட்ட தான் கேட்டேன். நீ கண்ணீர் வச்சு முடியதுக்கு என்னமோ எவ்வளவு நேரம் வேணும்னு கேட்டேன். எனக்கு காலமே தொடங்கினது 2 மணி ஆக போகுது. என்னமோ அதே நீலி கண்ணீரை தானே வடிச்சுக்கிட்டே இருக்கேன். இது ஆனந்த கண்ணீரா என்னன்னு எனக்கு தெரியல. இத முடிச்சுக்கிட்டு சுபம் போடியதுக்கு எவ்வளவு நேரம் ஆவான்னு கேட்டேன். இவனை காதுல கேக்குதா இல்லையா? நானா 1/2 மணி நேரமா அவன் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணீர் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப முடியும் அப்ப முடியும் 1/2 மணி நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப முடியுமா முடியாதா? இந்த ரூம்ல எனக்கு அழதுக்கு உரிமை இல்லையா? எம்மா நீ அழியதும் சிரிக்கதான் உன் பாடு. ஆனா எனக்கு பசிக்குது. உனக்கிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பசிக்குதுன்னு சொல்லல. யாருக்கு பசிக்குதோ அவைய போய் சாப்பிட வேண்டியதானே. எனக்கு பசிக்கல. நீ காலமையில இருந்து இப்ப வரைக்கும் பட்னியா கிடக்க அது உன் பிரச்சனை, உன் பாடு. என்னால சாப்பிடாம எல்லாம் இருக்க முடியாது. எனக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு நீ ஆனந்த கண்ணீரை விடு. நான் எதுக்கு வரணும்? உங்க அப்பனா வந்து எனக்கு எடுத்து வைப்பான். உன் அப்பனே கல்யாணம் பண்ணி வீட்டுல கொண்டு வச்சிருக்கேன். என்னால யாருக்கும் எடுத்து வைக்க முடியாது. உங்க தங்கச்சி இருக்காளா, அவ எடுத்து வைப்பா. உனக்கிட்ட நான் சொல்யூஷன் ஒன்னும் கேட்கல. வந்து எடுத்து வை, அவ்வளவுதான். நான் சாப்பிட்டதுக்கு போற வந்து நீ கண்டினியூ பண்ணிக்கலாம். உன்னை எவன் கேட்க போறான் என்றே? என்னால வர முடியாது. நான் எடுத்து வைக்கவும் மாட்டேன். ஒரு துரோகிக்கு கையால சாப்பிட்டது விஷத்தை சாப்பிட்டதுக்கு சமம். நான் துரோகியா இருக்க பட்சத்துல என்னால யாருக்கும் விஷம் வைக்க முடியாது. அது எனக்கு தெரியும். உன் கையால நீ எடுத்து வச்சு அதை நான் திங்கியது விஷம்தான். அது பிறகு நான் எதுக்கு எடுத்து வைக்கணும்? அது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. அப்படி யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம். கிரே லப்ப பேச்ச கேட்கறதுக்கோ உன் கண்ணீரை தொடச்சு விடுறதுக்கோ இல்லன்னா சாரிமா நான் பண்ணது தப்புதான், சாரி பூரி சாப்பிடணும் உன கூட்டி விடுறதுக்கு நான் வரையல. எனக்கு தேவை நீ சாப்பாடு எடுத்து வைக்கணும். அது பிறகு வந்து உன் கண்ணீரை கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வர மாட்டேன். இந்த துரோகி கையால யாரும் விஷத்தை சாப்பிட வேண்டாம். பொண்ணுங்க நீங்க திட்டினா கூட தாங்கிக்கலாண்டி. ஆனா ஆள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இம்சதான். எதிர்க்க போறியா இல்லையா? இப்ப முடியாது. இந்த துரோகி யாருக்கு சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டான். எனக்கு தேவையில்லை. இது சரிப்பட்டு வராது என்றே. மாட்டேன். நான் யாருக்கு இனிமே சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டேன். இந்த துரோகி கையால இனிமே யாருக்கு சமைச்சு போட மாட்டேன். சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டேன். அப்பனா இதுதான் உன் முடிவு, அப்படித்தானே? ஆமா. சரி, உன்னைய கொஞ்சம் கூட்டத்துக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அர்ஜுன், பைத்தியமா உங்களுக்கு? நான் ஒரு தடவை சொல்லச்சுலே அதை கேட்டிருக்கணும். அதை விட்டுக்கிட்டு நீ நினைக்கதான் இங்க நடக்க நினைக்க கண்டியா? அதை மாத்தணும் எல்லாம். இங்க அர்ஜுன் என்ன நினைக்கானோ அதுதான் நடக்கும். அப்பனா அவன் இன்னைக்கு சாப்பிடவே இல்லையா? இல்ல, என்னமோ ரூமுக்குள்ள அடிச்சுக்கிடியாவன்னு நினைக்கேன். காலமா அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் தான் வந்தா. அவ சாப்பிடவே இல்ல. நான் என் கண்ணால பார்த்தேன். இப்பே மணி 2 ஆகுது. என்னமோ அவனும் சாப்பிடல அவளும் சாப்பிடல. இங்க வந்த நாளையில இருந்து சாரா உதவி செய்யறதுக்கு அப்படி இப்படின்னு சுத்திட்டு தானே கிடப்பான். இன்னைக்கு ரூம்ல இருந்தே வெளியே வரையல. நான் அடிச்சு சொல்ல அவளுக்குள்ளால சண்டை தான். ஆண்டி, இந்த சண்டை எந்த அளவுக்கு ஊதி பெருசாக்கணுமோ அந்த அளவுக்கு ஊதி பெருசாக்கிடுவோம். இனிமே நம்மள கடத்தாததுக்காண்டி இந்த பக்கமே அவைய வரப்படாது. எனக்கு விடுங்க, நான் நடந்து வரேன்னு சொல்லலாம் இல்ல. அதான் நான் கூட்ட நேரமே நீ செஞ்சிருக்கணும். அப்ப பெரிய இவ்வளவு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் இதுக்கு பிறகு நீ தெரிஞ்சுக்கிடணும் இல்ல. நான் சொல்லி ஒரு விஷயத்த நீ செய்யலனா அதுக்கான விளைவு எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியணும் கண்டியா? அசிங்கமா இருக்கு அர்ஜுன், எனக்கு விடுங்க. அமைதியா இருந்தியன்னா கீழே ஹால் வரைக்கும் தான் தூக்கிக்கிட்டு போவேன். அவளுங்களுக்கு முன்ன வச்சு ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு தான் தூக்கிட்டு போற மாதிரி காட்டி கொடுத்தான்னு வச்சுக்கான். நான் சாப்பிட்டு முடியறது வரைக்கும் என் மடியில தான் உட்காரணும். அர்ஜுன், நான் நடந்து வரேன், இறக்கி விடுங்க. இனிமே நீங்க கூட்டத்தை எடுத்து வைக்கிறதுக்கு வரலாம். சில விஷயம் சொன்னா இவன் தானே, இவன் சொல்லியதை எதுக்கு கேட்கணும்னு தோணும். அதுக்கு உடனே தண்டனை கிடைச்சாதான் அது பிறகு இந்த தப்ப நம்ம செய்யப்படாதுன்னு தோணும். அர்ஜுன் அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன், வெளியே எல்லாரும் நிப்பாவன். எவன் பார்த்தா எனக்கு என்ன? ஏன் போட்டாட்டியே நான் தூக்கிட்டு போறேன். அர்ஜுன், வெளியே கூட்டிட்டு போகாதீங்க. இப்படியே அவையெல்லாம் தப்பா நினைப்பாவ. இறக்கி விடுங்க அர்ஜுன். எவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே நான் ஒண்ணு சொல்லியேன்னா அது உடனே நீ கேட்கணும். அதை விட்டுக்கிட்டு நான் எதுக்கு எடுத்து வைக்கணும்? நான் தான் துரோகியாச்சே. நான் எடுத்து வச்சது தின்னா விஷத்துக்கு சமம். அப்படி இப்படின்னு பழைய பஞ்சு டைலாக பேசப்படாதுலாம். சண்டை போட்டிருந்தாவள்னா கோவத்துல அர்ஜுன் பயங்கரமா வார்த்தை விட்டுருப்பாரு. எப்போ நான் தியா கிட்ட பேசினாலே கத்துனா போய் கத்துவேன். இந்த தடவை பாசமா போய் பேசேன். நான் பாசமா பேசலாம் என்ன அவளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அர்ஜுன தானா வெறுக்க ஆரம்பிப்பான். அது மட்டும் இல்லாண்டி நான் பாசமா பேசலாம் நான் என்ன சொல்லியனோ அதை தான் கேட்பா. அப்படியே பேசி பேசி அவளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டலாம். கரெக்ட்.
இப்ப நீ எடுத்துருக்க கண்டியா, இதான் சரியான முடிவு. எல்லாம் பார்த்து தள்ளி போட்டாலே போதும், அவ பாட்டுக்கு மனசு மாறிடுவா, உன் பக்கம் வந்துருவான். அது பிறகு இவன் நம்மள கடுப்பாத்ததுக்கு செய்யானா, இல்லன்னா உண்மையாவே நடந்துகிட்டு இருக்கான், எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஐயா அங்க பாருங்க, அர்ஜுன் இறக்கி விடுங்க. என்ன குண்டச்சி, நீங்க வரச்சுல கொஞ்சம் இழைச்ச மாதிரி தான் இருந்தேன், ஆனா பரவாயில்ல. ஐயா அர்ஜுன், இந்த அர்ஜுனுக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டிருக்கேன். என் குண்டச்சின்னா சும்மாவா? அர்ஜுன். ஐயா ஜெசிகா, நீ இங்கே நிக்க. முந்தியெல்லாம் எப்பயாவது வந்துட்டு இருந்தேன், அது பிறகு 2 நாள் காலமா மட்டும் வந்துட்டு இருந்தேன். இப்ப ஃபுல் டே இங்கே செட்டில் ஆயிட்ட போல. அர்ஜுன் சரி விடு, உனக்கு புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காவ. நட்பு இருக்க இடத்துல தானே மனுஷன் இருக்கான், என்ன நான் சொல்லது? அர்ஜுன், இவரே மாடு மாதிரி வளர்ந்திருக்காளா, இவள எங்க இப்படி தூக்கிட்டு தெரியுதியா? மாடு மாதிரியா? ஜெசிகா, என் செல்லத்தை இந்த மாதிரி பேசி வேலையெல்லாம் வச்சுக்கிறாதா. இவ வேற நேர காலம் தெரியாம இங்க அட்டனன்ஸ போட்டுருவா, இனிமே இந்த ஆள கையில பிடிக்க முடியாது. பாவம், என் பொண்டாட்டி ரொம்ப நேரம் வேலை பார்க்கலாம், ஆரி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி முதுகு வலி கால் வலின்னு சொல்லிக்கிட்டு அவளால எந்திரிச்சு நடக்கிறது கூட முடியல. அதான் புருஷன் நான் இருக்கச்சுல நீ என்னத்துக்கு நடந்து கஷ்டப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு போறேன். அப்பனா தியா இப்படி நேரமா வெளியே வராததுக்கு காரணம் அவளுக்கு கால் வலினாலயா? ஆமா. அப்ப அவ சாப்பிடாம இருக்கியது? சாடாம இருந்தாளாம். காலமா எங்க வீட்டுல உப்புமானா என் பொண்டாட்டிக்கு கண்ணுல காணப்படாது. உப்புமா இது ரொம்ப தப்புமா மாமா, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுன்னு என்கிட்ட வந்து சொன்னான். மாமாவா? மாமான்னு தான் கூப்பிடுவான். அவ வந்து மாமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மாமா உப்புமா, பசிக்கல மாமான்னு சொல்லச்சுலாம். எனக்கே மனசு கஷ்டமா இருந்து அதான் கடையில போய் மசாலா தோசை வாங்கி கொடுத்தேன். ரூம்ல இருந்தே சாப்பிட்டுட்டான். அவ ஏன் உங்களை மாமான்னு கூப்பிட்டா? நீங்க என்ன அவளுக்கு முறை பையனா? இவ குறுக்கால வரையலன்னா அந்த ஆளு என்னை நேரத்துல இறக்கி விட்டுருப்பாரு. இந்த வரக்கிற்கு வேற வேலையே இல்ல. என்ன ஜெசிகா, முறை பையனை மட்டும் தான் மாமான்னு கூப்பிடுவாங்களாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷனே செல்ல பிள்ளை எல்லாம் மாமான்னு கூப்பிடுது இல்லையா? அதான் என் செல்லம் என்ன செல்லமா மாமான்னு கூப்பிடுவான். அவ என்ன செல்லமா மாமான்னு கூப்பிட, நான் அவளை செல்லமா குண்டச்சின்னு கூப்பிட. அது ஒரு ஃபீல் ஜெசிகா. உனக்கு என்னமா கல்யாணம் ஆகல கண்டியா, அதான் உனக்கு அதெல்லாம் புரியாது. என்னங்க என்னங்க? எனக்கு இப்ப கால் வலி சரியா போச்சுங்க, இறக்கி விடுங்க. இந்த படியெல்லாம் யார் இறங்கச்சுல உன் கால என்னத்துக்கு ஆகும்? இந்த மாமன் இருக்கச்சுல நீ என்னத்துக்கு உன் காலை பயன்படுத்திய? நீ அப்படியே இந்த மாமனுக்கு தோலை பிடிச்சுக்கிட்டு இரு, உன் வெயிட்ட தாங்கிறதுக்கு நான் இருக்கேன். உன் கால் தாங்கச்சுல எனக்கு வலிக்கும்ல. குண்டச்சி, எனக்கு ஒரே ஒரு ஆசை. நீ ரூம்ல என்கிட்ட மாமான்னு தான் கூப்பிடுவேன், ஆனா இது வரைக்கும் எல்லாருக்கும் முன்னே மாமான்னு கூப்பிட்டது இல்லையே. தங்கச்சி இருக்கிறதுனால எனக்கும் உனக்கிட்ட கேட்கறதுக்கு தோணாது. இப்ப தங்கச்சியும் இல்ல, ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிட்டியா? என்ன தங்கம்? அர்ஜுன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நல்லா கூட மாட்டேன். அப்படி கூப்பிடலனா என்னமோ ஒரு வாரம் நான் இருக்கச்சுல நீ மேல இருந்து கீழே இறங்கினாலே நான் தான் கீழே தூக்கிட்டு போவேன், கீழே இருந்து மேல வரனா நான் தான் மேல தூக்கிட்டு வருவேன். சமதானா கூப்பிடாத. என்ன குண்டச்சி, ஜெசிகா எல்லாம் இருக்கிறதுனால வெக்கப்படுதியா? அவ புருஷனா என்னமோ என்னென்ன சொல்லி கூட போறாளோ, இதுக்கெல்லாம் வெக்கப்படலாமா? மாமா போமா? போலாம் குண்டச்சி. இவன் என்ன இப்படி வாயப்பழந்து பாத்துக்கிட்டு இருக்கான்? இவ கண்ணே நம்ம மேல பட்டுறோம் போல. என்னமோ பெருசா பேசிக்கிட்டியா? 2 பேரும் ரூமுக்குள்ளே அடிச்சுக்கிட்டியாவ போல, சண்டை போடியாவ போல. இந்த கேப்ப வச்சு நம்ம உள்ள புகுந்துடலாம்னு சொன்னியா? அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இவன் என்னடானா குண்டச்சி நெளிறான், அவ என்னடானா மாமா போமாங்க. அப்படியே அவன் மூஞ்சில ஆசிட் ஊத்தி கொளுத்திடலாம் போல இருக்க. கிரண், உனக்கு இப்பதான் அவன் மூஞ்சில ஆசிட் ஊத்தி கொளுத்திடலாம் போல இருக்க. எனக்கு என் 2 பிள்ளைகளை இந்த உலகத்தை விட்டு போச்சே, அப்பால இருந்து அவளை கொண்டு போட்டுடலாம் போலதான் தோணிக்கிட்டு இருக்கேன். மாமா போமா அப்படியே. சரி நீ வா கீழே, அப்படி என்னத்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காவன்னு பாப்போம். ஐயா ஆண்டி, நம்மள பாக்கச்சுல அவர் என்னமோ அடுத்த லெவலுக்கு போயிருவாரு. இந்த நாள் நம்மள பாக்கச்சுல எல்லாம் வாயில தான் வடைச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு கண்டியெல்லாம் ரூம்ல இருந்து அவளை தூக்கிக்கிட்டு கீழே போறாரு. என்னமா அவிய முன்ன நம்ம போய் நின்னோம்னா அடுத்த லெவலுக்கு போனாலும் போயிருவாவ. அதெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு தம்பில்ல, என்னால எல்லாம் வர முடியாது. இவனு கீழே வர முடியாதுங்க. இவ கீழே வந்தாதானே பத்திக்கும், இல்லனா அவிய 2 பேரையும் பிரிச்சு விடாதுக்கு நம்ம ஒத்தையில பாடுபட வேண்டியதா இருக்கும். இப்படியே விடப்படாதே. நீ கண்டுக்கிடாம எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு கடுப்பாகுது. அவ என்ன செஞ்சுக்கிட்டு போட்டு நீ தூர போனன்னு வச்சுக்கா, அது பிறகு அர்ஜுனா நீ மறக்க வேண்டியதா இருக்கும். கண்டேலாம் இது வரைக்கும் எனக்கு சின்னதா ஒரு ஹேர் பின் வாங்கி தந்திருப்பாரா. அவளுக்கு உப்புமா தப்புமா ரொம்ப பிடிக்காதான், கடையில போய் தோசை வாங்கி கொடுத்திருக்காரு. அப்படியே பொத்திக்கிட்டு வருது அவள. இங்க நின்னு புலம்பதுக்கு அங்க வந்து அவளை எரிக்கலாம்ல. நீ அவளுக்கிட்ட பாசமா பேசி உண்மையெல்லாம் கறந்துடலாம்னு நினைச்ச, ஆனா அவ உன் கண்ணு முன்னையே மாமா போமான்னு கூப்பிட்டுக்கிட்டு போறான். அவ மாமான்னு கூப்பிட்டதான் அதுக்கு அந்த அர்ஜுன் குண்டச்சின்னு சொல்லதான் அப்படியே பத்திக்கிட்டு வருது. இந்த உலகத்துல இப்படி ஒரு செல்ல பேரை ஒருத்தனை போட்டிருக்க மாட்டான். பாபா அங்க சீன் முடிச்சிட்டு போகுது. என்ன லுக்கு? 8 வை. நான் துரோகியா இருக்குச்சுலாம், என்னால யாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க முடியாது. உங்க தங்கச்சி வருவா, அவ வந்ததுக்கு பிறவே உங்களுக்கு எடுத்து வைப்பா. அது பிறகு நீங்க சாப்பிட்டா போதும். என்ன கையால யாரும் விஷயத்தை திங்கணும்னு எந்த அவசியமே இல்ல.
என்னடி மேல இருந்து இவன் தானே கீழே தூக்கிக்கிட்டு வந்தான். எடுத்து வைக்காம இருந்தா என்னமே கீழே இருந்து மேல தூக்கிட்டு போவான்னு ஆசையா இருக்கா? உன்னை நான் தூக்கியதான் உனக்கு ஆசைனா சொல்லு. இங்க இருந்து உன் அம்மா வீட்டுக்கே தூக்கிட்டு போறேன். என்ன நான் போய் எடுத்துட்டு வரேன். அது என்ன என்ன இந்த ஜெசிகா ஃபுல்லா இங்கே செட்டில் ஆயிட்டா போல. அந்த பொம்பளை கூட சேர்ந்தா இல்ல என்னும் வாழ்க்கையும் அவ்வளவுதான். இப்ப புரியாது உனக்கு, என்னைக்காவது ஒரு நாள் புரிய பாரு. தேங்க்ஸ். நான் மேல போறேன். எனக்கு என்ன தேவைன்னா உன் அப்பா நான் வந்து எடுத்து வைப்பான். நான் உங்க அப்பாவை சும்மா சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கேனா? தேவையில்லாம நீங்க மட்டும் எதுக்காக பேசணும்? போற போக்க பார்த்தா அந்த ஆளு உன் கண்ணு முன்ன வந்து நின்னாருன்னா அப்பா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்த மழையா பொழிஞ்சிருவ போல இருக்கு. அப்பே உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு தேவையானதான் எடுத்து வச்சுட்டேன். இனிமே நான் கிளம்பேன். அப்படிங்க மாவள இங்க இருந்து நகர்ந்தேன்னு வச்சுக்கான். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். தேங்க்ஸ். எனக்கு நல்லா இருக்கணும்னு எந்த ஆசையும் இல்ல. இந்த ஆளுக்கு முகம் பூரா காத்துதான் இருக்கு. லேசா பேசினாலும் கேக்குது. அட அண்ணே இப்பதான் சாப்பிடுதியா? டேய் காலேஜ் போகலையா அன்னைக்கு? என்ன இன்னைக்கு காலேஜ் லீவுனாலும் விட்டு வைக்க மாட்டியா? நீ சும்மாவே பாதி நாள் வீட்டுலதான் கிடப்ப. என்ன நிஜமாலுமே இன்னைக்கு லீவு தான். அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாம். நீங்களும் கூட இருந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட மாதிரியே நானும் பாக்கல. ஆமா இன்னைக்கு நீங்க சாப்பிடல எல்லாம். நீங்க இருங்க நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். இல்ல சார் எனக்கு பசிக்கலாம். உனக்கு அவ்வளவு அழுத்தம் இருக்கா? பாக்கண்டி எவ்வளவு நேரம் நீ திங்காம இருக்க நான் பாக்கேன். உன்னைய கொஞ்சம் திங்க வைப்பேன்னு நினைச்சியா? என்னை யாரும் கொஞ்சத்துக்கு தேவையில்ல. நீங்க பேசுனதுல எனக்கு மனசு மட்டும் இல்ல வயிறு நிறைஞ்சிடுச்சு. நான் மன்னிப்பு கேட்டு உன்னை திங்க வைப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ தின்னா என்ன தின்னாத ஒளிய போனா எனக்கு என்ன? என் வயிறா காயுது, உன் வயிறு தானே காய்ச்சிட்டு இருக்க. அண்ணி காலமையில இருந்து நீங்களும் சாப்பிடல. நீங்களும் உட்காருங்க, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். இல்ல சாரா எனக்கு கொஞ்சமா பசிக்கலாம். மனசு சரியில்லாம இருந்தாலும் சாப்பாட்டு மேல நம்ம கோவத்தை காட்டக்கூடாது. நம்ம சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். இது அண்ணன் எப்போ எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம கோவத்தை சாப்பாடு மேல மட்டும் காட்டிடவே கூடாது. ஏன்னா இது கூட கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படியாவ. இருங்க அண்ணி நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல சார் எனக்கு இப்ப பசிக்கலாம். பிறகு வேணா சாப்பிட்டுக்கிடுவேன். காலமையில இருந்தே சாப்பிடல. அதுக்கப்புறம் பசிக்கலன்னா என்ன அர்த்தம்? காலமா உப்புமா பண்ணியிருந்தேலாம். எனக்கு உப்புமா கொஞ்சம் பிடிக்காது. அதான் உங்க அண்ணன் கடைக்கு போய் மசாலா தோசை வாங்கி கொடுத்தாரு. அத ரூம்ல இருந்தே சாப்பிட்டுட்டேன். அத நீ பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கேன். அத நான் சாப்பிட்டச்சிலே 12 மணிக்கிட்ட ஆச்சு. அதான் எனக்கு பசிக்கலன்னு நினைக்கேன். ஓ அதான் மேட்ரா. என்னண்ணே கடைக்கெல்லாம் போய் தோசை வாங்கி கொடுத்துருக்க கண்டியா? அண்ணன் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு காலையில போச்சு. போயிட்டு வரச்சுல கையில எதுவுமே வாங்கிட்டு வரலையே. அண்ணி சாப்பிட்டதா போய் சொல்லுது. அண்ணன் வேற அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னண்ணே கடையில போய் எல்லாம் தோசை வாங்கி கொடுத்துருக்க போல. ஆமாண்டா 1க்கு 4 சாப்பிட்டுட்டான். தோசை வேற ரொம்ப வீதியா பெருசா இருந்தான். இனிமே 4 நாளைக்கு அவளுக்கு பசிக்காது. 4 நாளைக்கு அண்ணி சாப்பிட மாட்டான். அந்த அளவுக்கு அவளுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு இல்லமா? ஆமா வயிறு மட்டும் நிறையல அர்ஜுன், மனசு நிறைஞ்சிருச்சு. 2 பேருக்கும் ஏதாவது சண்டை போயிருக்குமோ? அண்ணன் நம்ம சாப்பிடாம இருந்தாலே சாப்பிட வைக்கும். ஆனா அண்ணி காலமா சாப்பிடவே இல்ல. அண்ணி போய் சொல்லியாவா இவன் அமைதியா இருக்கான். பத்தாததுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இவனும் பேசான். அண்ணன் எவ்வளவு கோவப்பட்டாலும் பொண்ணுங்க கிட்ட வார்த்தையெல்லாம் விடாது. தப்பா எல்லாம் பேச மாட்டான். ஆனா ஏதாவது திட்டி இருப்பானோ? நீ எவ்வளவு அழுத்தக்காரியா? எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க நான் பாக்கண்டி. உன்னை கெஞ்சி கொஞ்சி திங்க வைப்பேன்னு நினைச்சுக்கிட்டியா? போடி. ஆனா ஒண்ணு என்னதான் துரோகம் பண்ணாலும் உன் தொலைக்கணமும் திமிர மட்டும் குறையல கண்டியா? நான் சாப்பிடாதது திமிர்னால நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியா நினைச்சுக்கிட்டு போங்க. எனக்கு என்ன, நான் ரூமுக்கு போறேன். இதுக்கு மேல எங்க நின்னா கண்டிப்பா அழுத்துருவேன். சாரா எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. உங்க அண்ணன் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருலாம். அவருக்கு ஏதாவது தேவைன்னா எடுத்துக்கூட. நான் மேல ரூமுக்கு போறேன். அனி தலைவலியா என்னாச்சு? ஒன்னும் இல்ல கவி, தூங்கி எந்திரிச்சா சரியா போகும். ஏன்டி இந்த அர்ஜுன் இப்படி இருக்காரு? அர்ஜுன் இப்படிதான் எனக்கு எப்போ தெரியும். அவன் கல்யாணத்துக்கு பிறகுதான் பொண்டாட்டி பின்னாடியே சுத்துவான். ஆனா இவளுக்கு வந்திருக்க வாழ்வ கண்டியா? அப்பங்காரன் இல்ல, அம்மகாரம் இல்ல, வளர்த்தது கிழவனும் கிளவியும். மாப்பிள்ள வருண் எம்பது பெரிய பணக்காரரு. அவரே இவளுக்கு ஃப்ரெண்டா. ஒன்னும் இல்லாதவளுக்கு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா? அவருக்கு அறிவில்ல. அவரு பாவம் விளந்தி அப்புறாணி போலதான் பேசுவாரு. இவ அப்படிப்பட்டவளா? அதுக்கப்புறம் அந்த பிரவீனை வளைச்சு போட்டு வச்சிருக்கா. என் பிள்ளைய பரத்தால சுத்த வச்சு அவன் உயிரே எடுத்துட்டான். இப்ப அர்ஜுன் எந்த பிள்ளைகளுக்கிட்டையாவது சிரிச்சு பேசி நீ பாத்துக்கிட்டு உண்டா? அவனை இவ பரத்தாலே போக ஆரம்பிச்சாச்சு. இவளுக்கு வந்திருக்க வாழ்வ கண்டியா? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். நீ என்னடி விடுறது? நான் இருக்கிறது வரைக்கும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் கூட சந்தோஷமா வாழவே முடியாது. நீ அவனு கூட ஒன்னா வாழலான்னு ஆசைப்படிய. நான் எவனையும் அவனு கூட ஒன்னா வாழ விட மாட்டேன். நான் இருக்கிறது வரைக்கும் அது நடக்கவா நடக்காது. துரோகம் பண்ணிட்டு திமிரு காட்டுறானா எல்லாம்? நான் யாருக்கு துரோகம் பண்ணேன்னு இவர் பார்த்தாரு. எனக்கு நல்லாவே புரியுது. பிரவீன் கூடால இவர் சித்தி மட்டும் நம்மள சந்தேகப்படையல, அர்ஜுனும் சந்தேகப்படியாரு. அவர் இவ்வளவு கோவப்படையதுக்கு காரணம் அன்னைக்கு பிரவீன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு இவர் சொன்னதுக்கு பிறகு நான் நம்பலைங்கிறதுக்காக சந்தேகப்படியாரு போல. இதே சித்தி சொன்னது உண்மைன்னு சொன்னாரு. அப்ப நான்
பிரவீன் கூடால வச்சு என்ன இவரும் சந்தேகப்படியாருன்னு தானே அர்த்தம். துரோகின்னு சொல்லியாருன்னா இது மட்டும் தான் காரணமா இருக்க முடியும். என்னவே சித்தி மட்டும் இல்ல, அர்ஜுனும் சேர்ந்துதான் சந்தேகப்படியாரு. விடுதியா, யாரு சந்தேகப்பட்டா என்ன? நிலன் போனதுக்கு பிறகு உனக்கு நீங்க யாருமே இல்ல. யார் சந்தேகப்பட்டா எனக்கு என்ன? நான் எப்படின்னு யாருக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு தேவையில்லை. என்னமோ கண்ணீர் வடிச்சு முடியலையா? ஏன் இந்த ரூம்குள்ள அழியதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இல்ல ரூம்ல வந்து அழியதான் நல்லதான். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கச்சுல என் பக்கத்துல நின்று கண்ணீர் வடிச்சிருந்தியானா சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருந்தா கூட எனக்கு தெரியாது கண்டியா. ஏன்னா கண்ணீர் வடிச்சு சாப்பாட்டுல உப்பையும் சேர்த்துல ஊத்துவேன். அதனால ரூம்ல வந்திருந்த அழியதான் நல்லாதான் இருக்கு. இவ்வளவுதானா? உனக்கிட்ட இருந்து நான் என்னமா எதிர்பார்க்கேன்? நீ என்னடா நான் கம்மியா அழுதுகிட்டு இருக்கேன். பார்த்து சந்தோஷப்படாதுக்காண்டி தான் வந்தியலா? பிறவு நீ அழைச்சல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ செஞ்ச துரோகத்துக்கு என்னமா எவ்வளவு நேரம் இருந்து அழுதாலும் என் கண்ணுக்கு குளிர்ச்சியா தான் இருக்கும். நீ கம்மி அழிய மாதிரி இருக்கு. அதான் உன்னை டார்ச்சர் பண்ணியதுல நான் குறை வைக்கணும்னு எனக்கு தோணுது. எதுக்கு குறை வைக்கிறியா? என்னை கொண்டு இந்த ரூமுக்குள்ளே நீங்க பூத்தினாலும் யாரும் கேட்க போறது இல்ல. ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்ல. வயசான அம்மா மட்டும்தான் இருக்காவ. அவையெல்லாம் நியாயம் கேட்டு ரொம்ப போராடிக்கிட மாட்டாவ. அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. கேட்கறதுக்கு இந்த அனாதைக்கு யாருமே இல்ல. இது என்ன சென்டிமெண்ட் டிராமாவா? இதுக்கெல்லாம் கிருங்குற ஆளு இந்த அர்ஜுன் இல்ல. நான் எவ்வளவோ பாத்துட்டேன். நீ நடி அப்படியே அழுது நடிக்கச்சுல நல்லா தான் இருக்கு பாக்கிறதுக்கு. என்ன கொஞ்சம் கூட எமோஷனலா இருந்தா நல்லா இருக்கும். அண்ணி, என்ன சாரா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்க? நான் சாப்பிட்டாச்சே. உனக்கு இல்ல அண்ணி. அண்ணி என்னமோ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். நீங்க காலமில இருந்து சாப்பிடாம தான் இருக்குதியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். மனசுல என்ன கவலையா இருக்கட்டும், நமக்கு என்ன தோணட்டும், என்ன கஷ்டமா இருக்கட்டும், கோவத்தை சாப்பாட்டுல மட்டும் காட்டவே கூடாது அண்ணி. கோவத்துல வயிற்று காலியா பொடியதுனால என்னமோ நோயில தான் கொண்டு விடும். சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. சரணுக்கு பசிக்கவே இல்ல, என்ன அப்படியே விட்டுருன்னு சொல்லலாம். சாப்பிடுங்க அண்ணி. நீங்க அழைச்சிலேயே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வேண்டாம். வயிற்று காயப்படாம சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். இல்லன்னா நான் அழி தரவா? நான் தான் சொல்லலாம். உங்க அண்ணன் எனக்கு லேட்டா தான் தோசை வாங்கி தந்தாரு. நான் சாப்பிட்டேன். திருப்பி நீ கம்பல் பண்ணாத சாரா. என்ன அப்படியே ஃப்ரீயா விட்டு. அவன் வாங்கிட்டு வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கீழே இருக்கவே நீங்க சொல்லியதை நம்பலாம். ஆனா அண்ணன் வெளியே போயிட்டு வரச்சுல ஒண்ணுமே வாங்கிட்டு வரையல. அது பிறகு எப்படி உங்களுக்கு தோசை வாங்கி தந்திருப்பான்? சாப்பிடத்துக்கு வாங்கி தந்த மட்டும்தான் வயிற்று நிறைக்கணும்னு இல்ல. நீ தயவு செஞ்சு எடுத்துட்டு போ சாரா. உங்களை சாப்பிட வைக்காம நானும் இங்க இருந்து போறதா இல்ல. சாரா, என்ன அண்ணே, நீயாவது சொல்லலாம்ல? நான் சொல்லியது இருக்கட்டும். உன் மாமியார் என்ன சொன்னாவ? சாராக்கு அம்மா இல்ல, அர்ஜுன் கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணுதான் அம்மா மாதிரி, அண்ணி தான் அம்மா மாதிரி. சாராக்கு கல்யாணம் நடக்கச்சுல அர்ஜுனுக்கு பொண்டாட்டி இங்க இருந்துதான் ஆவணும். அந்த பேச்சு எடுக்கிறதுக்கு முந்தையே அர்ஜுன் பொண்டாட்டி இங்க வேணான்னு சொன்னாவலாம். எதுக்கு? சாராக்கு அண்ணி தான் அம்மா மாதிரின்னு பேசி கூட்டிட்டு வர வச்சாவ. இங்க நடக்கத கண்டியா? உன் அண்ணி உனக்கு அம்மா மாதிரி நடந்துப்பாவன்னு எல்லாரும் நினைச்சாவ. ஆனா உண்மை என்னன்னா கண்டியா, உன் அன்னிக்கு நீ அம்மா மாதிரி மாறி அவியல கவனிச்சுக்கிட வேண்டியதா இருக்கு. என்னத்த சொல்ல? என்ன நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவன் கிடக்கா, நீங்க சாப்பிடுங்க அண்ணி. எனக்கு யாரும் அம்மாவாவும் இருக்க வேண்டாம், எனக்கு யாரும் அப்பாவாவும் இருக்க வேண்டாம். இந்த உலகத்துல எனக்கு யாரும் தேவையும் இல்ல. நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என் அம்மம்மா காண்டி மட்டும்தான். என்னை இத்தனை வருஷம் வளர்த்தவியா என் தாத்தாவும் என் அம்மம்மாவை மட்டும்தான். தாத்தாவும் போயிட்டாவ, நானும் போயிட்டேனா அம்மம்மாக்கு யாருமே இல்ல. வயசான காலத்துல அவியலை கவனிச்சுக்கிட்டதுக்கும் யாரும் இருக்க மாட்டாவ. அவியலுக்காண்டி மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க எனக்கு யாருக்கு பாசமோ எந்த சொந்தமும் எந்த உறவும் தேவையில்லை. உனக்கு தெரியாதுல்ல சாரா, எல்லாரையும் ஸ்கூலுக்கு அவ அம்மம்மார்களோ அண்ணன்மார்களோ தான் கொண்டு விடுவாவ. ஆனா என்ன ஸ்கூலுக்கு என் அம்மம்மா தான் கொண்டு விடுவாவ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிப்பாவ. உன் அம்மாக்கு மட்டும் முடியெல்லாம் நிறைச்சி போயிருக்கு. வயசான அம்மானு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் எல்லாம் பண்ணிருக்காவ. உண்மைதான், அவைய வயசானவியதான். நான் இது வரைக்கும் அந்த வயசானவிய 2 பேர் பாசத்தை தவிர யாரோட பாசத்தையும் அனுபவிச்சதே இல்ல. ஒருத்தன் இருந்தான், 2 வருஷம் இருந்தான், விட்டுட்டு போயிட்டான். எனக்கு நீங்க அம்மா மாதிரி யாரும் தேவையில்ல. என்னை பாத்துக்கிறதுக்கு அப்பா மாதிரி யாரும் தேவையில்ல. தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரு. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுதியா? நாங்க எல்லாம் இருக்கல உங்களுக்கு. நான் தான் சொல்லலாம், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு யாரும் தேவையும் இல்ல. சரி, நான் உங்களுக்கு ஊட்டி விடவா? வேண்டாம் சொல்லல. நீ இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். அண்ணி, பாத்ரூம்ல போய் கதவு பூட்டிட்டான். இனிமே உள்ள போய் பிரேயர் பண்ணிட்டு தான் வருவான். எப்படியும் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அண்ணே, அது இப்படி அழியாவ? உன் தங்கச்சி நான் அழுதேனா நீ தாங்கிக்கிடுவியா? நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பொய்யா சொல்ல? அவ பாத்ரூம் போயிட்டாலாம். 1 மணி நேரம் உள்ள இருந்து பிரேயர் பண்ணிட்டு தான் வருவான். இன்னைக்கு காலமா கூட 1 மணி நேரம் உள்ள போயிருந்து பிரேயர் பண்ணிட்டு தான் வந்தா. அதனால மணிக்கணக்கா வேணா உள்ள இருப்பா. நீ கிளம்பு. இனிமே கதவை உடைக்கவா முடியும்? நீ என்னமோ அவியல கஷ்டப்படுத்திய மாதிரி பேசியிருக்க. அவ அழுறானா? அவ ஆசைப்பட்டு அழியா?
அதுக்கு இனிமே நான் தான் காரணமா? இன்னைக்கு காலம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாவ. அது பிறகுதான் நீ என்னமோ பேசியிருக்க. அண்ணி நீ என்னத்தை தான் கத்து, அவ சத்தம் தரவே மாட்டா. மத்த நீ இங்கே இருக்க. ஆமா ரோசையா, உன்னை வீடு முழுக்க தேடிக்கிட்டே இருக்கேன். எங்க போனாலும் யார் ரோசு? மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வந்திருக்காவ. யாரு? அதான் உனக்கு பாத்துருக்கானே அண்ணன். அந்த போலீஸ் மாப்பிள்ள, அவி அம்மா, அவி அப்பா எல்லாரும் வந்திருக்காவ. என்கிட்ட சொல்லவே இல்ல. வரதா? எங்களுக்கு தான் தெரியாது. கீழே வந்திருக்காவ. கீழே வாங்க 2 பேரும். வரோம் ரோசு, நீங்க போங்க. வரோம். எங்க அணிகாரி? அவி தானே ஆசைப்பட்டாவ அர்ஜுனுக்கு பொண்டாட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கல்யாண பேச்ச பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருப்பாவ போல. நீங்க போங்க பாட்டிமா. அண்ணி வருவாவ. சென்னானு வந்துருங்க. நீ கீழே போ. அண்ணே, அண்ணி இந்த வீட்ல இருக்கணும்னு அவிய தானே ஆசைப்பட்டாவ. அண்ணி பாத்ரூம்குள்ள போயிட்டு என்னமோ வரவே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, அவ பிரேயரை முடிச்சுக்கிட்டு தான் வருவான். அவ பிரேயரை நான் முடிச்சு வைக்கேன், நீ போ. அண்ணே, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஒன்னும் நடக்கலாமா, நீ போ, அவ வருவா. என்ன பாவம். இப்ப நீ கீழே போவலன்னா வந்தவியா அப்படியே கிளம்பி போனாலும் போயிருவாவ. சரி, நீ கூட்டிட்டு வா. கோவப்படாதானா? சரிம்மா, நீ போ. காலமேல இருந்து இன்னும் சாப்பிடவே இல்ல. மணி 2:30 ஆகுது. எதியா, இப்ப வெளியே வர போறியா இல்லையா? எனக்கு யார அம்மா பாபா அப்பா பாபா நடந்துக்கிறதுக்கு தேவையில்லை. இந்த துரோகிக்கு மூஞ்சில முடிக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் தானே. நீ எந்தாலே உள்ள போயிரு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரோஹித் வீட்டுல உள்ளவியெல்லாம் வந்திருக்காவலாம். வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிரு. நான் எதுக்கு வரணும்? நான் எல்லாமே உங்க தங்கச்சி கல்யாணத்தை நீங்க தான் நடத்திருப்பியா? கீழே போய் அவ செத்து போயிட்டா வர மாட்டான்னு சொல்லுங்க. கிரு, இந்த திமிர் பேச்சையெல்லாம் எனக்கிட்ட வச்சுக்கிடாத. கதவு திறன்னு சொல்லலாம். தியா மொபைல நீ மட்டும் கதவை திறந்து வெளியே வரையலன்னு வச்சுக்கா, கதவை உடைச்சுக்கிட்டு நான் உள்ள வந்து உன்னை கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். கிரேன், நீ இருக்கச்சுல இந்த ரூம்குள்ள வேற யாரும் வரவும் மாட்டாவ. ஒன்ஸ் நான் கதவை உடைச்சிட்டேன்னு வச்சுக்கா, நீ இருக்கிறது வரைக்கும் இந்த கதவை நானும் சரி பண்ண மாட்டேன். சரி பண்ணி எதுக்கு ஆளையும் வர சொல்ல மாட்டேன். நீ இருக்கச்சுல பாத்ரூம் யூஸ் பண்ணியதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இருக்கும்போது டோர் இல்லாம உனக்கு யூஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ உள்ளே இரு. இன்னைக்கு குளிச்சுட்டேன், நாளையில இருந்து யோசிச்சுக்கா. கிரேன், உன் பாட்டை கேட்கறதுக்கு நான் இங்க வரல. இப்ப வர போறியா இல்லன்னா உடைக்கட்டா? ஒன்ஸ் உடைச்சேனா மறந்துடாததியா. நீ இங்க இருந்து போறது வரைக்கும் இந்த பாத்ரூம்க்கு டோர் இருக்காது. கீழே வாங்க. என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்றீங்க? நீ பண்ண துரோகத்துக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இங்க இந்த பாத்ரூமை பூட்டி போட்டுக்கிட்டு உள்ள இருக்க வேலையை வச்சுக்கிடாத. எனக்கு கோவம் வரச்சுல கதை உடைச்சாலும் உடைச்சு விடுவேன். கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கீழே வா. இப்ப வா. அம்மாடி தியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்குதியா? எங்களுக்கு என்னம்மா, நாங்களும் நல்லா இருக்கோம். ஒன்னே அர்ஜுனே ஒன்னா பாக்கச்சுல அம்படி சந்தோஷமா இருக்கு. எங்க 2 பேரையும் ஒன்னா பாக்கச்சுல ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு கண்டியலாம். ஆமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. எங்க 2 பேரையும் அம்மா அப்பான்னு சொல்லிட்டேன். நீயே எங்களுக்கு பிள்ளை மாதிரி தான். அம்மாடி தியா, சாரா கல்யாணத்துக்கு சாராக்கு அண்ணனுக்கு பொண்டாட்டி நீ. கல்யாணம் நடக்கச்சுல கல்யாண பேச்சு எடுக்கச்சுல நீ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். நாங்களாம் ரோஹித்தன் தான் ஆசைப்பட்டோம். ஆசைப்பட்டு பெரியவளுக்கு மூலமா கூப்பிட்டதான். தாயில்லாத பிள்ளைக்கு கல்யாணம் நம்மளால நின்றப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு வந்த கண்டியா. அங்கேயும் பெருந்தன்மை எப்பேற்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்கள் சாராவுக்கும் ரோஹித்துக்கும் கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பியான்னு நினைச்சோம். நீங்க என்னடானா வந்த வேலையை விட்டுக்கிட்டு அந்த தியாவை புகழ்ந்துகிட்டு இருக்குதியா. நீ யாருமா? உன்னை இதுக்கு முந்தி நாங்க இங்க பார்த்ததே இல்ல. இது புதிய என்ட்ரி. ஆண்டி, புதிய என்ட்ரியா? புரியலையே. என் மருமவா இருக்கால தங்கம், கோல்டு. ஆமா, அவளுக்கு ஃப்ரெண்டு. என்னது அவ்வளவு பெரியவியா? அவ்வளவு வயசானவியலுக்கு சின்ன பொண்ணு ஃப்ரெண்டா? கிட்டி இருக்கேன். என் மருமவளுக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு தான் இவ. நமக்கெல்லாம் சின்ன வயசுல ஸ்நேகிதி கிடைக்கிறது போல என் மருமவா வயசானதுக்கு பிறகு சின்ன வயசா இருக்கே ஒரு ஸ்நேகிதி கிடைச்சிருக்கா. இது அவ இந்த வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு வந்த வரம். என்ன சம்பந்தியம்மா, இவ்வளவு பெரியவியலா இருக்குதியா? சின்ன வயசு பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொல்லியாவ? வயசானா அவளுக்கு மண்டை கலங்க தானே செய்யும். இவ என் ஃப்ரெண்டோட பொண்ணு. ஓ, உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்ணா? பேர் என்னம்மா? ஜெசிகா. அம்மா அப்பா என்ன செய்யாவ? அம்மா பிசினஸ் பண்ணியாவ. 2 பேரும் பிரிஞ்சு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. ஓ, சரிம்மா சரி. திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துருக்குதியலை. அதான் முன்னமே பேசிக்கிட்டேன்லாம். சாராக்கா ரோஹித்துக்கும் கல்யாணம் பேச்சு எடுக்கிறதுக்கு முந்தி அர்ஜுனுக்கு பொண்டாட்டி வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும். அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோம். நாங்க கேட்ட மாதிரி நீங்களும் கூட்டிட்டு வந்துட்டியா? அதான் இனிமே கல்யாணத்தை பத்தி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நல்லதுங்க. நான் கூட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், கிறிஸ்துமஸுக்கு முந்தி கல்யாணத்தை வச்சுட்டா கிறிஸ்துமஸ் நியூ இயர் நல்லா இருக்கும்ல. அது பிறகு என்னமோ கொஞ்ச நாள் தாண்டுச்சுன்னா நீங்க கிறிஸ்டின் தவக்காலம் எல்லாம் ஆரம்பிக்கும். கையோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கிறிஸ்துமஸுக்கு முந்தி கல்யாணமா? அப்பனா இந்த தியா அர்ஜுன கூட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பான். 1 மாசம் கூட இல்ல. இத நான் நினைச்சு கூட பாக்கல. ஆமா ஜெசிகா, எனக்கு இது அதிர்ச்சியா தான் இருக்கு. என்னங்க அவசரம்? இல்ல, அர்ஜுனுக்கும் மாப்பிள்ளை தம்பி பிடிச்சிருக்கு. எங்க வீட்லயே அம்மா அப்பாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கையோட கல்யாண வேலையும் ஆரம்பிச்சிட வேண்டியது தானே. இல்லங்க,
ஒரு 2-3 மாசம் போட்டேன். 2-3 மாசமா? என்னாச்சுமா 2-3 மாசம் இழுக்குதியா? இல்ல அர்ஜுன், நாங்க எல்லாம் யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கோம். தனுக்கு வேற யூனிவர்சிட்டி பரீட்சை வர போகுது போல. பரீட்சை இருக்க நேரத்துல பிள்ளை அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்க வேண்டாம். தனுக்கு பரீட்சை வர போகுதுன்னா உங்க வீட்டுல துளசிக்கும் பரீட்சை எல்லாம் இருக்கல இந்த நேரத்துல. கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் வர போகுது. இந்த நல்ல நாள் வர நேரத்துல கல்யாண வேலை அது இதுன்னு நம்ம பிஸி ஆயிட்டோம்னா அது நல்லா இருக்காதுல்ல. இல்ல நீங்க வேற ஏதோ காரணத்துக்காண்டி 2-3 மாசம் இழுத்தடிக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆமா, பிடிக்கலன்னா டைரக்டா சொல்ல வேண்டியதானே. இது என்னத்துக்கு 2-3 மாசம் இழுக்கணும்? இல்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. 2-3 மாசம்னா ரொம்ப நாள் ஆகும்ல. அர்ஜுன், அதெல்லாம் நீ நினைக்க மாதிரி எதுவும் இல்ல. எங்களுக்கு சாராவா ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு மருமவானா அது சாராதான். ரோஹிதான் ஒன்னே மாதிரிதான். எந்த பிள்ளைகள் கூடலையும் பேசவும் மாட்டான். காதல் நல்லா அவனுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்ல. நாங்களும் கிறிஸ்துமஸுக்கு முந்தைய கல்யாணத்தை எடுத்துடலான்னு தான் நினைச்சோம். ரோஹித் தான் வந்து நான் சாரா கூட இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முந்தைய அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த பிள்ளைக்கு மேலேயும் ஆசைப்பட்டதில்ல. எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசையா இருக்குமா அப்படின்னு கேட்டான். அது சரி. எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஆசைதான் எங்களோட ஆசையும். எங்க ரோஹித்தை நாங்க பொறுப்பானவனா தான் வளர்த்திருக்கோம். அவன் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். 2-3 மாசம் நாங்க இழுத்தடிக்கிறதுனால கல்யாணம் பிடிக்கல போல எல்லாம் நினைச்சுக்கிடாதுங்க. சாராதான் எங்க வீட்டு மருமகா. அதை யாராலையும் மாத்திக்கிட முடியாது. நாங்க கூட பயந்துட்டோம். அவன் ஆசைப்பட்டான், அவன் ஆசைப்படியே நடக்கட்டும். கல்யாணத்தை உடனே வச்சா தியா வேற அவ அம்மா வீட்டுக்கே போயிருவா. சொல்லிட்டு தானே வந்தா சாரா கல்யாணம் முடிச்சதான் நான் அம்மா வீட்டுக்கே போயிருவேன் அப்படின்னு. கல்யாணத்தை 2-3 மாசத்துக்கு தள்ளி போட்டா தியா மனசா அர்ஜுன் மனசா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். இது கூட ஒரு வகையில நல்லதுதான். நல்லதுமா. நீங்க நினைக்க மாதிரியே 2-3 மாசம் தாண்டியே கல்யாணத்தை வச்சுக்கலாம். பிள்ளைலாம் அதுக்கு முந்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி பழகட்டும். அது பிறகு உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க இது வரைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையெல்லாம் ரொம்ப பெருசா கொண்டாடி இருக்க மாட்டியா? எங்களுக்கு கிறிஸ்துமஸ்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கண்ணை மூடி கண்ணை துறைக்கிறதுக்கு முந்தி 2 வாரமா போயிடும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லைட்ஸ் குடல்னெல்லாம் ஒரு நாள் போய் பாத்துட்டு வரலாம் ஒன்னா. ஆஹா, எல்லா தடவையும் தனு வீட்டுல இருப்பா. போன தடவை கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கு வந்துட்டா. இந்த தடவை பரீட்சை இருக்கிறதுனால அவளும் வர முடியாதுமா அப்படின்னா எங்க வீட்ல நாங்க 3 பேரை மட்டும் தானே. இந்த கிறிஸ்துமஸ் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். அது பிறகு சாராவும் தியாவும் ஒரே சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்காவ. நீங்க ஆசைப்படிய மாதிரியே நடக்கட்டும். எல்லாரும் ஒன்னாவே கொண்டாடலாம். இத சொல்லிக்கிட்டு போலான்னு தான் வந்தோம். போன்லயே சொல்லியிருப்போம் 2-3 மாசம் தாண்டியே கல்யாணத்தை வைக்கலாம் அப்படின்னு. அர்ஜுன் உனக்கு ஒண்ணும்? இல்லம்மா, ரோஹித்துக்கு அப்படிதான் ஆசைனா 2-3 மாசம் தாண்டினதுக்கு பிறவே கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். சரி, அப்பனா கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நல்ல நாளா குறிச்சிடலாம். எங்களுக்கு அம்மா இல்ல. நீங்க எப்படி ஆசைப்படுத்தியோ அப்படியே நடக்கட்டும். சரி கண்ணா. அப்பனா நாங்க கிளம்பட்டுமா? சாப்பிட்டுட்டு போலாமே. ஐயோ இல்ல கண்ணா, வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்திருக்கோம். என்னைக்கு வந்தாலும் சாப்பிடாமலே போறியா? வீட்டுக்கு பெரியவியா? மனசுல படியதா சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. தயங்காம என்னதுனால சொல்லுங்க. தங்க வேலை இப்படி போயிட்டு இருக்கேன். நல்லதா செய்வாங்களான்னு நினைக்காதுங்க. அதெல்லாம் அர்ஜுன் தங்கச்சிக்காண்டி நல்லாவே செய்வான். அதனால அதை பத்தி எல்லாம். ஐயோ பெரியவரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அதை பத்தி கேட்கல. வேற என்னமா? இல்லங்க, அர்ஜுனுக்கு தியாக்க கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆகுதுலாம். ஆமா, 1 மாசத்துக்கு மேல ஆகுது. உங்க மருமவளாம் வீட்டுக்கே வந்துட்டா. சின்ன பொண்ணு வேற என்னமோ மஞ்ச கயிறோட இருக்காளே. எங்க முறைப்படி கல்யாணம் அன்னைக்கே தங்கத்திலேயே போட்டுருவோம். பிள்ளைகள் கேட்காதுதான். பெரியவிய நமக்கு தானே இதெல்லாம் தோணணும். இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்ல போல. இவைய கோத்து விடறதுக்காண்டியே வந்திருக்காவ போல. சுட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி இவள அவைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவாம இந்த தியாவா அவ பாட்டுக்கு அவ அம்மா வீட்டுக்கு போயிருவா. அதை செய்யாம கல்யாணத்தை தள்ளி போட்டு அவளை இங்கே இருக்க வைக்காவ. இதுல மஞ்ச கயிறுக்கு வேற ஆரம்பிச்சுட்டாவலாம். ஆண்டி எதுனா பண்ணுங்க. இந்த அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதுகிட்ட எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. அது என்ன நினைக்குதோ அததான் செய்யும். இங்கே அவன் தங்கத்துல தாலியை போட்டாலும் சரி, மஞ்ச கயிறை போட்டாலும் சரி. இந்த தியாக்கு அர்ஜுனுக்கு குழந்தையே பிறந்தாலும் அர்ஜுன் உனக்கு தான். நீ ஒண்ணு கவலைப்படாத. குழந்தையா? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டானோ? தப்பா கேட்காம எதுக்கு வந்தியாலோ அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே. ஐயோ அவ கிடக்கா. வீட்டுல 2 உயிர் போய் 1 மாசம் தானே ஆகுது. அதனால இத பத்தி எல்லாம் பெருசா கவனிக்காம விட்டுட்டோம். இப்ப நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் அவ இத்தனை நாளா மஞ்ச கயிறு தானே போட்டிருக்காங்கிறதே ஞாபகத்துல வருது. தாலி பிரிச்சு கோத்து தங்கத்திலேயே தாலியை போட்டுடலாம். அதெல்லாம் எடுத்து தானே வச்சிருப்பியா? ஆமா, தியாக்கு போடுறதுக்கு 11 சவரன் எல்லாம் எடுத்துதான் வச்சிருக்க. யாரு பணத்துல எடுத்ததா யாரு கழுத்துக்கு போட்டு விடியது? ஒரு நல்ல நாளா பார்த்து தாலி பிரிச்சு கோக்கிய ஃபங்க்ஷனை வச்சிடலாம். நல்லதுங்க. அம்மான்னு வேற சொல்லிட்டாலாம். நான் பெறலைனாலும் எங்க பிள்ளை மாதிரி தான் பாக்கும். அதான் சொல்லலான்னு தோணுச்சு. நீங்க ஞாபகப்படுத்தினதா நல்லாதான். சிறப்பாவே செஞ்சிடலாம். அடுத்த வாரத்திலே ஒரு நாள் நல்ல நாளா பாக்கும். இந்த சாராவாவிய மர்மவளா கூட்டிட்டு போறதுக்கு வந்த மாதிரி தெரியல. இந்த தியாவையும் அர்ஜுனையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு வர மாதிரியே இருக்கு. சரி, அப்பனா கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நல்ல நாளா பாக்கலாம். நாங்க வரோம். சரிங்கம்மா. என்ன மேடம்? உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? எனக்கு கம்மிதான். நீங்க தானே 2
3 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் வைக்கலாம்னு சொன்னியா? ஆமா, முழுக்க முழுக்க என் பிளான் தான். எப்படி ஐயாவோட ஐடியா நல்லா இருக்கலாம்? எளவு போல இருக்க. ஏண்டி? ஜனன கல்யாணம் பண்ணலாம்ல? என் பொண்டாட்டிக்கு ரொம்ப அவசரம் போல. கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்ல, ஒன்னா இருக்கலாம்ல, அதான். அப்படியா? அதான் கெடுத்துட்டியலை. நீ தானடி சொன்ன எங்க அண்ணி அண்ணனை ஒண்ணு சேரனா அப்படின்னு. அதான் நீ எங்க வீட்டுக்கே வர வச்சிட்டியலை, அது பிறகு என்ன? வர வச்சுட்டேன். ஆனா என்ன பிளான்ல வந்திருக்காவ? சாரா கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிருவேன் தானே வந்திருக்காவ. ஆமால. என்கிட்ட முதல்ல என் பொண்டாட்டி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டா. என் அண்ணன் அண்ணியும் ஒண்ணு சேரணும், அதுக்கு முந்தி என்னால கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியலன்னு கேட்டா. ஒரு விஷயத்த செஞ்சா அதை சிறப்பா செஞ்சு முடிக்கணும்லாம். உள்ள கூட்டிட்டு வரது மட்டும் என் வேலை இல்ல. இப்ப உடனே நமக்கு கல்யாணம் முடிச்சதுன்னா கண்டிப்பா உங்க அண்ணி இந்த வீட்டை விட்டு போயிருவாவ. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கே எப்படியும் நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம லவ் பண்ணலாம் இல்ல, லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது பிறகு கல்யாணம் பண்ணா அதுவும் நல்லா தானே இருக்கும். நிஜமா என் அண்ணன் அன்னிக்காண்டியன் தான் இப்படி யோசிச்சலாம். ஆமாண்டி, நீ ஆசைப்பட்டு கேட்ட. தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் தானா? வேற வேற என்ன பெருசா கேட்ட போறேன்? ஒரு கிஸ், ஒரு ஹக். அதெல்லாம் என்னால முடியாது. தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா இதுல எதுனா ஒண்ணு கொடுத்துக்கிட்டு போ. போடா. போடாவா? ஓய், எவ்வளவு பெரிய போலீஸ்காரன், ஒரு டிஎஸ்பி என்னைய பார்த்து போடான்னு சொல்லி அளவுக்கு உனக்கு தில் இருக்கா? அதெல்லாம் நல்லாவே இருக்கு. தில் இருக்குன்னா கொடுத்துட்டு போ. அதுக்கு தில்லெல்லாம் தேவையில்லை. நீங்க தானே இப்ப கல்யாணத்தை வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணியா? அப்பனா ஒன்லி லவ் மட்டும்தான். போடுறா. என் உள்ளம் என்ற ஊஞ்சல், அவள் உலவுகின்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடமோ, அவள் பருவம் என்ற ஓடை. அவள் கேட்டு வாங்கி போனாள், அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஏ பேக்கு நில்லு. யார பாத்து பேக்குன்னு சொன்னியா? இங்கரேன், உள்ள வர வேலையெல்லாம் வச்சுக்கிடாத, முத வெளிய போ. என்னது நான் வெளிய போணுமா? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனே என்ன வெளிய போறதுக்கு சொல்லல. நீங்க என்னை வெளிய போ சொல்லுதியலா? ஆண்டி, இதெல்லாம் நீங்க வச்சு கொடுத்த இடம். வயசானவியான்னு சொல்லிக்கிட்டு ஒரு காலத்துக்கு மேலே நீங்க உள்ள இருத்தி இருக்குதியா எல்லாம். இவளுக்குன்னு சொல்லிக்கிட்டு முதியோர் இல்ல எல்லாம் இருக்கு. அப்பே முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்திருந்தியாள்னா இன்னைக்கு உங்களை வெளிய போறதுக்கு சொல்லுவாங்களா? எல்லாம் என் நேரம். உள்ள வரப்படாதாம்ல. ஏமா என்னையா முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்? நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அதை முத திருத்திக்கிட்டேன். ஒரு நிமிஷம் நின்னுக்கிடுங்க, இப்பே வந்துறேன். கண்டியா இந்த வயசான கிழவி எல்லாம் உள்ள வரப்படாதுன்னு பேசுது. எல்லாம் நீங்க கொடுத்த இலக்கம் தான். என்னது? அம்மாடி, நீ முறைப்படி இந்த வீட்டுக்கு வந்திருந்தியானா? நீ இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நான் ஆரத்தி எடுத்து உன்னை உள்ள கூப்பிட்டுருப்பேன். ஆனா நீ முறையே இல்லாம வந்தவளாச்சே. அதான் அப்பா உனக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். உன்னை உள்ள தானே விடணும். ஆரத்தி எடுத்து உள்ள விடியேன். மொத சுத்து அமைதியா செல்லம் போல இருந்த வீட்டை கொலை உயிரும் குத்து உயிரமா மாத்திட்ட. எப்படி நீ வந்த நேரம் அப்படி எங்க பிள்ளைக்கு ஆசாசியா ஒரு பிள்ளைய பிடிச்சு கட்டி வச்சான். நீ குடும்பத்துக்குள்ள வந்து சேர்ந்த அவ உயிர் போச்சு. அதுக்கு முத சுத்து. ரெண்டாவது சுத்து இங்க மருமவளே சும்மா சுத்தி உன்னை உள்ள கூட்டியன்னு மட்டும் நினைக்காத. நான் மனசளவுல உன்னை புகழ்ந்துதான் உள்ள கூட்டேன். எங்க மருமவா 2 பிள்ளைல பெத்தா, பணம் காசுக்கு குறைச்சலே இல்ல. நீ வந்து சித்தி கொடுமையை காட்டி உன் சதி திட்டத்தை எல்லாம் செஞ்சு 2 பிள்ளைகளோட அனாதையாக்கி அம்போன்னு விட்டுட்ட. நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இந்த வீட்டுக்கு வராம போனவ. அதுக்கு இந்த 2வது சுத்து. 3வது சுத்து என்னத்துக்குன்னா, என் மருமவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே கத்தி கத்தி அவளுக்கு பாதி ஜீவன் நேரம் போயிருக்கான். மீதி ஜீவனை கத்தி கத்தி எப்ப போய் சேர்ந்துன்னு தெரியல. இப்படி கத்தி கத்தி சனான போய் சேர்ந்துட்டியனா இப்படி அநியாயமா மாமியாருக்கு முந்தைய மருமவ போய் சேர்ந்துட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க. நீ ஓவர் ஸ்பீட்ல மேல போயிடக்கூடாது கண்டியா. அதுக்கு இந்த 3வது சுத்து. நிறுத்துங்க. இப்பதானே சொன்னேன், அதுக்கு முந்தி திருப்பியே கத்தியா? என்ன மருமவளே, ஒண்ணுல ஒண்ணு ஆச்சுதுன்னா அந்த பையன் பாவமா எங்களை எல்லாம் வந்து சேரான். சொல்லுங்க நீ வா ஜெசிகா. ஏன் நில்லு நில்லு, என்னமோ ஒரு சுத்து பாக்கி இருக்கேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு உள்ள போங்க, இல்லனா பரலோகம் போய் சேர வேண்டியதான். ஐயா அம்மா, இங்க என்ன குரங்கு வித்த காட்டிக்கிட்டு இருக்குதியா? வலிக்கு உளுந்து கிடக்கேன். உனக்கு குரங்கு வித்த காட்டிய மாதிரியா இருக்கு. ஐயோ, வலிக்கு விழுந்துட்டியலா? ஏன் கவினன், யாராவது வலிக்கு விழுந்தாவல்னா இப்படிதான் சிரிப்பியா? அது உளியவியல பொறுத்து. இது ஏதோ என்னமோ எண்ணெய் குவாரி ஊத்தி இருக்காவ போல. ரோஸ், என்ன இது? இல்ல மக்கா, வான் சத்தியம் சொல்லியே எண்ணெய் குவாரி ஊத்தே இல்ல. நீங்க எண்ணெய் குவாரி ஊத்தாம தான் நாங்க இப்படி வலிக்கு விழுந்தமா. டைல்ஸ் பளபளன்னு மின்னுது, தரையை தொடச்சு போட்டா தண்ணியா கிடந்து மக்கா. அப்பயே சொன்னே உள்ள வராதானு. இந்த சேசிகாவா? கவினன், உங்க பாட்டி கிட்ட எனக்கு பேரு சேசிகா இல்ல ஜெசிகான்னு சொல்லி கொடு. அவங்களுக்கு எப்படி வாயில வருதோ அப்படிதான் கூப்பிடுவாவ. நீ சொல்லு ரோஸ். இல்ல மக்கா, உள்ள வராதேன்னு சொன்னதுக்கு பரவா உள்ள விடாட்டா என்னைய முதியோர் இல்லத்துல சேர்த்து போடுவாங்களாம். நான் பார்த்தேன், உன் அம்மகாரி இந்த வீட்டுக்கு வரச்சிலேயே நான் ஆரத்தி எடுக்காம விட்டுப்புட்டேன். அந்த பாக்கி ஒண்ணு இருந்ததா, அதான் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டேன். அப்பயே வலிக்கு விழுந்துடக்கூடாதுல. கையை பிடிச்சுக்கிட்டு உள்ள வாங்கன்னு சொன்னேன் மக்கா. கையை பிடிக்காம வந்திருப்பாவ போல. இங்க இரு பப்பர பேன் விழுந்து கிடைக்கதா. ஜஸ்ட் மிஸ்ஸா? ஆமால மக்கா, இப்ப பரலோகம் போய் சேர்ந்துருப்பாவ. ஆண்டவன் புண்ணியத்துல ஒண்ணு ஆவேல போல. நல்ல வியாழ ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டதுனால உயிராவது மிஞ்சிச்சு. எந்திரிச்சு வாரியலாம். வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் நம்ம சாம்பு மணிக்க மாதிரியே இருக்கு.
இங்க வந்து பார்த்தா ரோஸுக்கு சாரியில கூட நம்ம ஷாம்பு மணக்குது. ஐயோ, ஒருவேளை கம்ஃபோர்ட்னு நினைச்சுக்கிட்டு மாத்தி நம்ம ட்ரெஸ்ல ஷாம்பு ஊத்திட்டாவளோ. போயிட்டாள்வலாம். ஆனா ரோஸ், இந்த உலகத்திலேயே நல்லது செஞ்சுக்கிட்டு வந்தா ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுவாவ. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா வீட்டுக்குள்ள போறவியல கூட ஆரத்தி எடுத்து தான் கூப்பிடுவாவ. ஏதாவது சாதனை படைக்கிறதுக்கு போறவியலுக்கு ஆரத்தி எடுப்பாவ. ஆனா முதல்ல கீழே உளுந்து மண்டை உடையதுக்காண்டி ஆரத்தி எடுத்தது நீங்க தான். இந்த பெருமை எல்லாம் உங்களுக்கே வந்து சேரட்டும். என்னையே முதியோர் இல்லத்துல கொண்டு சேப்பாலாம்ல. இவ்ளோ 2 பேரும் 4 நாளைக்கு எப்படி எந்திரிச்சு நடக்காலோ நான் பாக்கேன். ஏ பாட்டி, ஏடி பியூட்டி, ஏன் கொந்தளிச்சுக்கிட்டு வரேன்? வீடு முழுக்க என் ட்ரெஸ் மீ ஷாம்பு மணக்குதே. ஆமா கண்டியா, எனக்கு கூட வீடு முழுக்க என்னமோ வித்தியாசமா ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கம்ல, ஏன் நல்லா இருக்காது? ஏ ரோஸ், என்ன செய்தியா மக்கா? இந்த கிறிஸ்து பரப்பா வருது கண்டியா, பஜனைக்காரையெல்லாம் வருவாவ. வீட்டை எப்படி நீ கழுவி போடுவ கண்டியா? நீ ஒத்தையில எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். அதான் உனக்காண்டி இந்த ரோஸ் இருக்கேன். வீடெல்லாம் கழுவி முடிய போகுது. நீங்க வீடு கழுவி லட்சணம் இருக்கட்டும். வீட்ல எல்லாம் என் ஷாம்பு மணக்குது. பத்தாததுக்கு துவைச்சு போட்டு உங்க சாரியல கூட மணக்குது. நீ தான் 8 மாசத்துக்கு முந்தி தீக்கணும்னு சொன்னேல, அதான் வீடு கழுவதுக்கு அதை தெளிச்சேன். என்னது, வீடு கழுவதுக்கு ஷாம்பு தெளிச்சிக்கலாம்? ஆமல மக்கா, புறவு இந்த சீலையிலையும் கம்போட்டு போட்டு கொஞ்ச நாள் ஆகுது. இந்த ஷாம்பு வேற மணத்துக்கிட்டே இருந்தா எல்லா சீலையிலயும் இந்த ஷாம்பு முக்கி போட்டிருக்கேன். அலசி வச்ச துணிகளுக்குமா? ஆமா, வெயில் அடிச்சது கண்டியா, கையோட எல்லாம் காய்ச்சி கிடைக்கலாம். இப்போ டப்பா மட்டும் தான் இருக்குதானே. ஆமா, இந்த பெருமை எல்லாம் எனக்கு தான் வந்து சேரும். எப்படி என் டெக்னிக்? இதுக்கு தான் ரோச மாதிரி ஒருத்தவிய இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லியது. நீ தீராதுன்னு நினைச்சேன், நான் எப்படி தீத்து தந்தேன் கண்டியா? உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. நிலைமை பாத்தியா? துரோகியா, இந்த துரோகி பட்டத்தை எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்காண்டிதான் என்ன நீ அங்க அனுப்புனியா? என்ன துரோகிங்கிறாரே, அப்ப அவரு கவினு கூட எல்லாம் எப்படி சிரிச்சு பேசியாரு தெரியுமா? எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா நிலன்? எத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்பேன், ஒரு நாள் 10-15 தடவையாவது சொல்லுவியடா என்னைக்கு என்ன தம்பின்னு ஏத்துக்கவும். ஒரு தடவையாவது என்ன தம்பின்னு பாசமா கூப்பிட மாட்டானா? இந்த 2 வருஷத்துல நானே அர்ஜுன வெறிக்க அளவுக்கு ஏக்க இருந்திருக்கு. இப்போ கவினு துளசி எல்லாம் அவர் கண்ணுக்கு நல்ல வீரப்படியாவ. இதுக்கெல்லாம் ஏங்குனது ஆசைப்பட்டது யாரு? நடிச்சிட்டு இருக்கிறது நானா? உயிரோட இருக்கச்சுல புலம்பலம் ஆசை அந்த ஆளு கண்ணுல படவே இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு முந்தின நாள் எல்லாரும் ஆசையா என்னென்ன பேசுவாவ. ஆனா அப்ப கூட நாளைக்கு எப்படி அண்ணனை கல்யாணத்துக்கு வர வைக்க போறேன்னு தெரியல. அண்ணனுக்கிட்ட எப்படி பேசி புரிய வச்சு அண்ணனை கல்யாணத்துக்கு வர வைக்க போறேன்னு தெரியலன்னு புலம்புன. ஒரு பக்கம் கோவமா வந்தாலும் உன்னை பாக்கச்சுல எனக்கு பாவமா இருந்து நிலன். இப்ப என்னமோ கவினை பாக்கச்சுல ஏன் தம்பின்னு உருகுறாரு. ஜெசிகா கிட்ட ஏன் தம்பிய நான் படிக்க வைக்க நீ யாரு கேட்கறதுக்குன்னு கேட்காரு. எனக்கு எப்படி இருந்து தெரியுமா நிலன்? அவர் என்ன துரோகிங்கிறாரு. நான் துரோகியாவே இருந்துட்டு போறேன். என்னை அங்க தேடுறதுக்கு யாரும் இல்ல. நான் வீட்டுக்கு போறதா இல்ல. இன்னைக்கு நான் உன் மடியில தான் தூங்க போறேன். அந்த வீட்டுக்கு அனுப்புன எல்லாம் என்னை இன்னுமே எல்லா கொடுமையும் படுத்துவாவ. என் கழுத்துல போடுறதுக்கு ஆசையா 11 சவரனுக்கு நீ செஞ்சு வச்ச. உன் அண்ணி கையால என் கழுத்துக்கு ஏறதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா? அந்த பிரவீனு கூட உங்க அம்மா சந்தேகப்பட்டாவ, சரி, காப்பாத்த வந்தவரே சந்தேகப்படியாரு பத்தியா? இன்னைக்கு நான் இங்கதான் தூங்க போறேன். என்ன காணலைனால அந்த வீட்டுல யாரும் கவலைப்பட போறது இல்ல. உன் மடியிலேயாவது தூங்குற நிலன், நிம்மதியா தூங்கவாவது செய்வேன்.